திஸ் இஸ் நாகு. டுடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உப்புருண்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிலே ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துலாம். சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி பச்சரிசி வந்து 2 கிளாஸ் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் நைஸாக அரைக்க வேணாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுது அந்த பச்சரிசி கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மூடி தேங்காய் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். துருவி போட்டு அது கூட மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கேன். நல்லா தண்ணியாக விட்டுச்சேன்னு ஃபீல்லாம் பண்ண வேணாம். இந்த வதங்கின வெங்காயத்தை கூடவே வந்து பார்த்திங்கன்னா அரைச்ச விழுதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து கொடுத்தா தேவையான பதம் வந்துடும். ஸோ இந்த பேனில் ஒட்டாத வர ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருண்டையாக உருட்டி நம்ம வந்து இட்லி குண்டால் ஆவியில் வச்சு எடுத்தாலே போதும். ரொம்ப ஹெல்த்தியான ஆவியில் வைக்கிற எல்லா ஃபுட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்டு தான். பசங்க ஈவினிங் வர்றச்சே இந்தமாரி இதுக்கு சட்னி எதுவும் தேவையே கிடையாது. இந்தமாரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு மைல்டான டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு உருண்டை வந்து ரொம்பவுமே ஹெல்த்தியான ப்ளஸ் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபி தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.